சாப்பிட்றாரு பாருங்க. இந்த பூ சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு உடம்பு ஃபுல்லாகவே சருமம் ஃபுல்லாக பல இருக்கணும், தங்கம் போல மில்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மூலிகை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, ஜவ்வு தேஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, மூட்டில் ஸ்வெல்லிங் இருக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குதுன்றாங்க. இதுக்கு என்ன மாதிரியான தகவல் மக்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க? இதுக்கு வந்து இந்த தாலிக்கீரை தான் ஒரு சிறந்த மருந்து. தாலிக்கீரை, தாலி கொடின்னுவாங்க. இது வயல் அந்த மரம் சார்ந்த இடங்களில் பின்னி இருக்கும். கொஞ்சம் இந்த வேலி ஓரங்களில் பறந்துருக்கக்கூடிய ஒரு இலை இது. தாலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. வழவழப்பு சத்து நிறைய இதில் இருக்குது. அதனால் வந்து இந்த நீங்கள் கேட்ட மாதிரி பளபளப்புன்னா ஜிங்க் சத்துல இருக்குது இதில். அந்த பளபளப்பை கொடுக்கக்கூடிய ஜிங்க் அதிகமாக இருக்குது. ஜிங்க் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மேனி வந்து பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். அப்படி உண்டாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஏன்னா அந்த வளவளப்பு தன்மையும் இருக்குல்ல. அதனால் இதை வந்து சாப்பிடணும்னு சொன்னால் அப்படியே இந்த இலையை எடுத்து பவுடர் பண்ணி காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு இல்லைன்னா அப்படியே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இலையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சிடணும். பச்சையாகவே அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் சின்ன சின்ன மாத்திரையாக உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுக்கிட்டு காலையில் 2, சாயந்தரம் 2, காலை மாலை 2 சாப்பிட்டு கொண்டு வரும்போது மோரில் இல்லை பாலில். சூட்டு உடம்பாக இருந்தால் மோரில் சாப்பிட்லாம். இல்லை வந்து அவங்க குளிர்ச்சியான உடம்பாக இருந்தால் பாலில் சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த தோல் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து சர்மங்கள் பளபளப்பாகவும் மேனி ஒரு பொன்மேனியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த தாலிக்கொடி. வழவழப்பு தன்மை நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு மூலிகை வழவழப்பான மூலிகையோ அது வந்து இந்த எலும்புகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் சிறந்த வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு கிழிஞ்சி போகிறது, ஆமாம், எலும்பு உடைஞ்சி போகிறது, இதுக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு எலும்பு உடையிறதுக்கு இது எப்படி கட்டு காட்டணும்னா இந்த இலையை நல்லா உருகி ஒரு பிடி எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் போட்டு கலந்துடணும். காய்ச்ச தேவையில்லை, சும்மா பச்சையாகவே நல்லெண்ணெயில் போட்டு கலந்துட்டு ஒரு மாதிரி பச்சை கலரில் ஒரு இது மாதிரி வந்துடும், பேஸ்ட் மாதிரி. அதை எடுத்து இந்த இடத்துல எலும்பு ஒழின்னு வச்சுங்க, மேலே அப்படியே லேசாக பூசி விட்டு நல்லா கரெக்டாக தள்ளி கட்டு போட்டோம்னா அது ஒரு 21 நாளுக்கெல்லாம் அது கூட ஆரம்பிச்சிடும்.